பொண்ணுக்காக நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன். என் வாழ்க்கையை இந்த பொண்ணுக்காக கொடுத்துருக்கேன். நான் குமார் அவசரப்பட்டிய கில்லின்னு காத்து கதவை சாத்துன்ற மாதிரி காத்து லிபர்ட்டி ஆஃப் டாட்டூ. என்னால முடியலடா. எவ்வளவு டர்ட்டியா வச்சிருக்காங்க பாருங்க. முக்கியமான பிளேஸ். அப்படியே இங்க வந்து வெளியில பாத்தீங்கன்னா ஈஃபில் டவர் ஃபுல்லா டர்ட்டியா வச்சிருக்காங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து இன்னைக்கு எங்களுக்கு டே 9 சூரிச்சில். இப்போ நாங்கள் சூரிச்சில் இருந்து பாரிஸ் கிளம்ப போகிறோம். ஸோ எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஆன்ட்டி அங்கிள் ரொம்ப நன்றி 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 நன்றி. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஸோ சீக்கிரம் எல்லாருமே இந்தியாவுக்கு வாங்க சித்துவோட. ஓகே நீ இங்கே தங்கி ஸோ கைஸ் நம்ம இங்கேருந்து இப்போது ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம டேரெக்டாக பாரிஸ் போக வேண்டியதான். ஸோ அதுதான் இன்னைக்கு பிளான். இன்னைக்கு எங்களுக்கு டின்னர் க்ரூஸ் இருக்குது ஈவினிங். ஸோ எஸ் வில் சி. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் பாரிஸ் ட்ரெயினுக்காக. ஸோ ஷெடியூல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ எங்களோட ட்ரெயின் வந்து 11:30 பாரிஸ் காரே டி லியான் வியா பாசல் எஸ்பிபின்னு இருப்பாங்க. இதெல்லாம் என்னடா பேரு? மூன்றாம் பிறை நாய்க்குட்டி மாதிரி இருக்குது. அண்ட் திஸ் இஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 10. காலையிலே எவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இன்னைக்கு சாட்டர்டே இட்ஸ் அ க்ரௌடட் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் தான் 3 hours ஜேர்னி. ஸோ யா எங்களுக்கு வந்து சிங்கிள் சீட்டாக கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. கீர்த்தனோட ட்ரீம் டெஸ்டினேஷன் நோக்கி கிளம்பி விட்டோம். பாரிஸ் போயிட்டு இருக்கோம். சரி நாங்கள் போகிற ட்ரெயினில் வந்து கேஃபெட்டேரியாலாம் இருக்குது. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நானும் வந்தோம். வண்டர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் கேஃபெட்டேரியா சேர்ந்து தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இங்கே சிட் அவுட்லாம் கொடுத்து அழகாக கேட்டுருக்காங்க. இதுதான் அந்த கேஃபெட்டேரியா. ஸோ இதுதான் மெனு. ஸ்நாக்ஸ், காஃபிலாம் பாருங்க. கேப்பச்சினோலாம் 4.50 CHF. இல்லை ஒன்று இருக்குது இதுங்க பாருங்களேன். ஒன்று வந்து €, 4.5 CHF 4.5. ஸோ நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இது டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இங்கே இருக்கவங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியல. ஸ்நாக்ஸ் இருக்குது. சாண்ட்விச்சஸ்லாம் வந்து ₹700. பீஸா ₹900. ஸோ எனக்கு வந்து எங்கள் ஆன்ட்டி வந்து லஞ்சுக்கு அவங்களே பேக் பண்ணி கொடுத்தாங்க. வீட்டில் காலை எழுந்திரிச்சு சமைச்சு மட்டன் எக் அண்ட் தால். ஸோ ட்ரெயினில் வந்து நான் மேலே தான் போய் உட்காந்து சாப்பிட வச்சேன். மேலே கொஞ்சம் க்ரௌடாக இருக்காங்க. ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சு போய் கிட்டனா காஃபி குடிக்கலான்னா சரி ஓகேன்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே போகலாம். ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 3 PM. ஸோ இப்போ தான் க்ரௌடே இல்லை. இங்கே முன்னாடி எவ்வளோ பேர் இங்கே நின்றுட்டாங்க. இப்போ க்ரௌடே இல்லை. ஸோ கேப்பச்சினோ வித் வியூ. ஸோ இன்னும் ஒரு 1/2 hourல பாரிஸ் ரீச் ஆகிடும். இட்ஸ் ஒன்லி 1/2 hour மோர். மாற நான் உன்னோட வெளியாக இருக்கேன். இல்லை இல்ல யார் வெளியா இருக்கா? முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடி வா. எப்படினாலும் நான் தான் கலரா இருக்க பாருங்க. நான் கலர். இந்த பொண்ணு கலரே இல்லை. இந்த பொண்ணுக்காக நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன். என் வாழ்க்கையை இந்த பொண்ணுக்காக கொடுத்துருக்கேன். நான் குமார் அவசரப்பட்டிய Finally, we are reached in Paris. Happy? Yes. Okay. இப்போ ஊரே நியூ இயருக்கு வந்து பாரிஸ்க்கு தான் வருது. செம்ம க்ரௌட் இல்லை. ஸோ ஃபைனல் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான். ஒரே ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம நோவோட்டோ பாரிஸ் 17 ஒரு இடத்துல தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து மெட்ரோவில் தான் போக போகிறோம் அதுக்கு. ஸோ எல்லாமே இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ எல்லாமே இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக தான் போக போகிறோம். எஸ் வி ஆர் எக்ஸைட்டட் அகைன். சரியான க்ரௌடுங்க.
பாரிஸ் வந்தோடனே சரியான க்ரௌடு. நான் க்ரௌடு. ஸோ இது வந்து இட்டாலி சுவிட்சர்லாந்து மாதிரி இல்லை, இங்கே செம்ம க்ரௌட் இருக்குது மெட்ரோவில் டிக்கெட் எடுக்கவே. ஸோ நம்மளுக்கு கூகுள் இது மாதிரி காமிக்குது, நம்ம இந்த ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே போகிறோம் போர்ட்டேடி கிளென்சின்ற இடத்துக்கு. ஸோ இதுக்கு தான் மெட்ரோவில் டிக்கெட் எடுக்க வெயிட் பண்ணுறோம். இதுதான் அந்த மெட்ரோ டிக்கெட் பஸ் எல்லாமே எடுக்கிற இடம். பட் வெரி க்ரௌட், ரொம்ப க்ரௌடாக இருக்குது, எல்லாருமே க்ரௌடாக இருக்குது. ஸோ அங்கே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. பட் இங்கே வந்து எல்லா இடத்துக்கும் இப்போ நீங்கள் சீக்கிரம் வரணும், மெட்ரோவில் ட்ராவல் பண்ணணும். இல்லை பாஸ் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். டிக்கெட் எடுத்து தான் போகணுன்னா இந்த மாதிரி லைனில் நின்று வெயிட் பண்ணி டிக்கெட் எடுக்கணும். ஹலோ ஹலோ. ஸோ ஃபைனலாக மெட்ரோ டிக்கெட் எடுத்தாச்சு, இங்கே சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம இட்டாலி சுவிட்சர்லாண்ட்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லையா? இங்கெல்லாம் வந்து நீங்கள் டிக்கெட் காமிச்சா தான் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஏன் பாரிஸ் அது மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல. நம்பர் ஆஃப் டிக்கெட் கவுண்டர்ஸ் ரொம்ப கம்மி, க்ரௌடடாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே பிளான் பண்ணி போகிறதாலும் ரொம்ப ஒரு 1 hour 2 hour முன்னாடி போடுங்க, அதான் ரொம்ப கன்வீனியன்ட். ஸோ இப்போ மெட்ரோ ஏரியாச்சு போயிட்டு இருக்கோம். அண்ட் என்ன இறங்க வேண்டிய ஸ்டாப்ல எங்க ஃப்ரெண்ட் அங்கே காட்டு. ஸோ அதை வச்சு நம்ம பார்த்து இறங்கிக்கலாம். எங்க போகணும் ஈஸி தான். ஸோ நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டோம். ஐயோ செம்ம காத்துங்க. இந்த காற்று நாங்கள் வந்து யூரோப் கண்ட்ரியில் எங்கேயுமே பார்க்கல. கில்லின்னு காற்று, கதவை சாத்துன்ற மாதிரி காற்று. பாருங்க பாரிஸ் சிட்டி எப்படி இருக்குதுன்னா செம்ம காத்துல. செம்ம க்ரௌட். ஆனால் ஆக்சுவலி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு வந்து 1 kilometer வாக் பண்ணணும்னு சொல்றது. பட் ஸ்டில் இங்கே வந்து இது கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. ரோட்ஸ்லாம் அந்த மாதிரி நீட்டாக இருக்குது, நீங்கள் வந்து அப்படியே வாக் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த இஷ்யூவே கிடையாது. ஸோ ரோட்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. அதனால இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து லக்கேஜ் தள்ளிட்டு போகணுன்ற பிரச்சனைலாம் இங்கே வேண்டாம், தைரியமாக போயிட்டே இருக்கலாம். லேன் பாருங்கள், இங்கே வந்து இன்னொன்று சைக்கிளுக்கும் தனி லேன் இருக்குது. 4 மணி தான், 4:30 தான் ஆகுது, இப்பயே ரோட்டில் யாருமே காணோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் வந்துடுச்சு. ஹோட்டல் இதுதான் மெயின் ரோடுக்கு நடுவில் இருக்குல்ல. ஹையர் ஃப்ளோரில். ஸோ நம்ம நோ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. 7th floor எங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ ரூம் நம்பர் 705 அண்ட் வெல்கம் டு அவர் ரூம். ஸோ இது பெரிய ரூம் தான் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ரூம், ஏர் ட்ரையர் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் பாட்டல் அண்ட் டாய்லெட் வந்து இங்கே தனியாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு கபோர்ட்ஸ் அண்ட் டிவி, ஒரு டேபிள், டபுள் காட், அப்புறம் சிட்டிங்க்கு இங்க வந்து லாக்கர் இருக்கு, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாக்கர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இது நான் சொல்லணும்னு நினைச்சேன் டே 1ல இருந்து. இங்க வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ஹோட்டலையுமே ஒரு வந்து கிரீன் டேக்ஸ்னு போடுறாங்க. இந்த ஹோட்டலுக்கு மட்டுமே நாங்கள் ஆல்மோஸ்ட் 24 23 17 யூரோ பே பண்ணோம். இட்ஸ் லைக் 1700 rupees. அது மாதிரி ஒரு ஹோட்டலுக்கும் நாங்கள் வந்து கிரீன் டேக்ஸ் பே பண்ணுறோம். எனிவே இட்ஸ் ஹேப்பன்ஸ். பட் தி ஃபைனல் மோஸ்ட் இந்த ரூமில் ரொம்ப முக்கியமான வியூ. கமான் கீர்த்தனா, எதுக்காக வந்தோம்? அதுக்காக தான் வந்தோம். வாவ், டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆனா அதுக்கு இருட்டிடுச்சு. ஆமா 5 மணி தான் ஆகுது. அதுக்கு கரெக்ட். இது ஜூம்லாம் கிடையாது. இருக்குமா, பண்ணலாம். ஓகே, ஜூம் பண்ண முடியல. எனிவே ஈஃபில் டவர் கைஸ், எனக்கு தெரியுதா ஈஃபில் டவர் இப்போ அங்கே தான் போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து டின்னர் க்ரூஸ் இருக்குது ஈஃபில் டவர் பக்கத்தில். ஸோ எங்களுக்கு 6:30. ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே தான் போகணும். கீயோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ கைஸ் ரிவர் க்ரூஸ்க்கு போய் நம்ம அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ரிவர் க்ரூஸ்க்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் ஆக்சுவலி லேட்டு, இப்போ டைம் வந்து 6 PM. நாங்கள் 6:30 அங்கே இருக்கணும். ஸோ நாங்கள் மெட்ரோ எடுத்து போகலாம் தான் இருந்தோம். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து எங்கள் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ரூமில் கொஞ்சம் வாட்டர்லாம் லேக் ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால அதனால் ஒரு கேப் டக்குன்னு வந்துச்சு. அதில் கை போட்டு மேலே க்ரீனில் இருந்தது டாக்ஸின்னு, கையை போட்டால் கேப் வேணுமான்னு கேட்டாரு. டக்குன்னு ஏறி வந்துட்டோம். மேபி 15 to 16 euro ஆகும்னாரு அந்த 4 kilometers. பட் வி டோன்ட் ஹவ் எனி அதர் டைம். இப்போ நாங்கள் மிஸ் பண்ணோம்னா அந்த டின்னர் க்ரூஸ் அந்த கிளம்பிடும். ஸோ போயிட்டுருக்கோம். ஃபுல்லி வி வில் கேட்ச் தட் டின்னர் க்ரூஸ் அபவுட். எஸ் கைஸ், சரியான சேகர் கைஸ். பாரிஸ் வந்த உடனே
அப்படி இப்படின்னு வந்து எங்களோட டின்னர் க்ரூஸ் வந்துட்டோம். ஸோ அந்த டின்னர் க்ரூஸ்ன்றது வந்து ஸ்டேபிள் தான். ஸோ இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அந்த ரிவர் க்ரூஸில் இது மாதிரி ஒரு போட்டில் நம்ம ஏறி போக வேண்டியதுதான். ஸோ எஸ், இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம். எப்படி ஃபர்ஸ்ட் டைம் லீஃப் டவர் கூட ஒழுங்காக பார்க்க முடியல. ஓடு ஓடிட்டு. ஸோ எஸ், இது மாதிரி நீங்கள் டின்னர் க்ரூஸ்க்கு வந்து உங்களோட வவுச்சரை ரெடீம் பண்ணிங்கன்னா இது மாதிரி அவங்க க்ரூஸ்க்கு டிக்கெட் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம இதை வாங்கிட்டு இதை டேரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது ரிவர் க்ரூஸ். ஸோ நம்ம இங்கே இப்போ நம்மளோட டின்னர் எஸ் ஆக்சுவலி இங்க பேக் சைடு தான் ஐஃபில் டவர் இருக்கு. என்ட்ரன்ஸ்லயே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதை எடுக்கிறப்போ பார்த்துக்கலாம் ஐஃபில் டவர். எஸ், அப்பா நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு நினச்சோம். பட் வந்து சத்தியமாக சொல்கிறோம், ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியம். உங்களோட ஆக்டிவிட்டி ஏதாச்சும் இருந்தாலும் 1 hour 2 hours முன்னாடியே கிளம்பிடுங்க. சரியான டிராஃபிக் பாரிஸில். ஐயோ செம்ம டிராஃபிக்ங்க. நாங்கள் கேபில் வந்தோம், 20 euro ஆச்சு எங்களுக்கு. நம்ம கேப் டிரைவர் சும்மா சொல்லக்கூடாது, அடிச்சு ஓட்டிட்டு வந்தார். எஸ் செம்ம கடைசியாக வி ஆர் ஹியர் அண்ட் வி ஆர் ஹாப்பி ஃபார் இட். அப்பா நம்ம மிஸ் பண்ணிடுவோம் வந்துட்டோம். ஆமாம், ஹாப்பி. யா, டின்னர் க்ரூஸ்க்கு இங்கே புக் பண்ணியிருக்கோம். ஸோ டின்னர் க்ரூஸ் வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா க்ரூஸில் போயிட்டே இருக்கிறப்போ டின்னர் இருக்கும்ட்டு. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. இங்கே செப்பரேட்டாக ஒரு க்ரூஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு க்ரூஸ் இருக்கு. ஸோ அது வந்து சைட் சீயிங் பார்ப்போம். ஸோ டின்னர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் சைட் சீயிங் இருக்கும். டின்னருக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே என்ட்ரி டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தோடனே இங்கே ஸ்கேனர் கொடுத்துட்றாங்க. ஸ்கேனரில் நம்மளுக்கு ப்ரைஸஸோடு இருக்கும். ஸோ நாங்கள் 2 பேருன்றதுனால 2 ஸ்டார்டர்ஸ், 2 மெயின் கோர்ஸ் அண்ட் 2 டெசர்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 2 ட்ரிங்க்ஸ் சூஸ் பண்ணலாம், ஆல்கஹாலிக் ஆர் நான் ஆல்கஹாலிக். நாங்கள் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணது எல்லாமே 2 ஒரு ஸ்பெஷல், இவங்களோட ஸ்பெஷல் ஒன்று ரெசிபி இருக்கும், அது ஒன்று. அப்புறம் நாங்கள் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே ப்ரைஸஸ் போட்டிருக்கு. பட் எங்களுக்கு அதான் கன்ஃபியூசிங் ஆனது. பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் எப்படின்ற மாதிரி. பட் இல்லை, ப்ரைஸஸ் போட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் ப்ரைஸ் பே பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மெனு சூஸ் பண்ணணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டின்னர் வந்த உடனே நாங்கள் காட்டுறோம். ஸோ எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிவர் க்ரூஸில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். டெசர்ட் ஃபைனல் டச் எனக்கு எத்தனை. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு சீக்கிரம் நம்ம வந்து க்ரூஸ் காமிச்சா டேரெக்டாக உள்ள விடுவாங்க. நாங்கள் இவ்வளோ கியூ நிற்க வேணாங்க. ஸோ இந்த பாஸ் காமிச்சோன்னே சீக்கிரம் விட்டாங்க உள்ள. சீக்கிரம் விட்டாங்கல்ல, டேரக்டாக விட்டுட்டாங்க. ஆமாம். கீர்த்தனா அப்படியே இரு, உனக்கு பின்னாடி தெரியாமல் போட்டு ரூம்லேயே வச்சு விட்டேன். எனக்கு செம்ம ஃபீலிங் ஆகுது, செம்ம கோல்டு. ஆனாலும் அந்த பின்னாடி இந்த அழகை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கு. வேற மாதிரி பியூட்டிஃபுல், ஒன் ஆஃப் தி வேர்ல்ட் ஒண்டர். சரியான க்ரௌடு. நாளைக்கு வேற நியூ இயர்ல ஊரே இங்கே தான் இருக்கு. எங்களுக்கு பின்னாடி ஈப்பிட்டவர் வேற மாதிரி. எவ்வளோ க்ரௌட் பாருங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:08. சரியான க்ரௌட். எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? உன் கை நடுங்குது. அதில் இது எப்படி ஃபீல் பண்றீங்க? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. செம்மையா இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. Oh no, good job, brilliant. That was amazing. செம்மையா இருக்குல்ல. ஸோ ஃபைனலாக எங்களோட க்ரூஸ் ட்ரிப் செம்மையா போச்சு, செம்மையா குளிருது. ஆனால் அந்த வியூவை பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்துட்டு இருக்கோமா, அதனால எங்களுக்கு ஒன்றும் அது பெருசா தெரியவில்லை. இது பார்க்க வேற லெவலில் இருக்குல்ல. நாங்கள் இங்கே தான் வந்து எங்களோட டின்னர் சாப்பிட்டோம். அப்படியே ஈஃபில் டவருக்கு கீழே. ஐஃபில் டவருக்கு கீழே படிடா, ஒழுங்கா படிடா. ஸோ இந்த நெக்ஸ்ட் போட் நிக்குது. இப்போ வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா 8:19 அண்ட் இந்த க்ரூஸ் மிஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபுல். டு தி வியூ அப்படியே நம்ம கிளம்புறோம். கிளம்பிக்கிறது வண்டி. வாவ், நாளைக்கு மத்தியானம் வில் பி தேர். லூஸ் இல்லனே, மென்டல்.
Guys, இந்த பாலத்துல அந்த இதெல்லாம் ஸ்டாச்சு எல்லாம் பாருங்களேன், ஐயோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. பாரிஸ் பார்ட்டி ரீசன் யாரும் நம்மளுக்கு கை காட்டுறாங்க பாருங்க. ஐயோ என்ன ஒரு ஆர்கிடெக்சர்ல செம்ம வண்டர்ஃபுல், கிரேட். Guys, இந்த bridge தெரியுதுல, இது வந்து oldest bridge in the Paris, 400 years old. Years old bridge. Actually, மரண குளிரு, சரியான குளிர். ஆனா இந்த அழகா பார்க்கும் போது அதெல்லாம் எதுவுமே தெரியவே இல்லை. சரியான குளிர்ல லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு. என்னால முடியலடா. ஸோ பாரிஸ்ல இருக்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அப்படியே அவர் அங்க இருக்காங்க. ஈஃபில் டவர் இங்க இருக்காங்க. இல்ல எங்களோட ஈஃபில் க்ரூஸ் சாம்பியா போச்சு பாருங்க. மாதிரி மாதிரி வியூங்க. நிறைய பேர் இந்த விஷயம் சொன்னாங்க, நான் நம்பல. ஈஃபில் டவருக்கு வெளியிலேயே அந்த இதுல எவ்வளவு குப்பை பாருங்க. இது மோஸ்ட்லி இந்த டூரிஸ்ட் பண்ற வேலையா தான் இருக்கும். எவ்வளவு டர்ட்டியா வச்சிருக்காங்க பாருங்க. முக்கியமான பிளேஸ். அப்படியே இங்க வந்து வெளியில பாத்தீங்கன்னா ஈஃபில் டவர் ஃபுல்லா டர்ட்டியா வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக எங்களோட டின்னர் சாப்பிட்டுட்டு இந்த ரிவரில் வந்து க்ரூஸ் பண்ணதான் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு இத்தனை எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணியா? ஹாப்பி ட்ரீம் டெஸ்டினேஷன், ட்ரீம் பிளேஸ். ஸோ நாளைக்கு எங்களுக்கு வந்து இதில் வந்து 2:30 டிக்கெட் இருக்கு மேலே அசஸ் பண்ணேன். எஸ், ஸோ ஃபார் ஸோ குட். பாரிஸ் பார்ட்டி ரீசன் சூப்பராக இருந்துச்சு. த சிட்டி ஆஃப் லவ், சிட்டி ஆஃப் லவ், எஸ், கிரேட். ஸோ கீரி ரொம்ப ஆசைப்பட்டா. ஸோ வந்தாச்சு நாங்கள். ஸோ செம்ம, உண்மையிலே இங்கே வந்து பார்த்தா தான் இதோட அழகு தெரியும். செம்ம குளிர். ஸோ இதுக்காக நாங்கள் ஹோட்டலில் போய் ரெஸ்ட் எடுத்து காலை சீக்கிரம் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து என்ன இது ஓகே, நாளைக்கு வந்து ஆப்பன் பஸ் அந்த சிட்டி டூர் சுற்றி பார்க்கறது இருக்கு. ஈஃபில் டவர் மேலே போகிறது இருக்கு. நிறைய பிளான் இருக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். டேக் கேர், பாய் பாய் ஃப்ரம் பாரிஸ் ஈஃபில் டவர். பாய்.